பார்த்தோம்னா இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா? நான் அப்படியே உனக்கு கதை மாதிரி சொல்றேன். அப்படியா? ஹலோ, கேக்குறதாடா? ஹலோ. கேக்குதா? ஓகே. இல்ல இல்ல, எனக்கே கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. லோ ஆயிடுச்சு. கேக்குறதாடா? அப்படியா? ஒரு நிமிஷம் கண்ணா. இப்ப இப்ப நல்லா கேக்குறதா? இப்பவும் பிரேக் ஆகுதாடா? இப்ப எப்படிடா கேக்குறது? பர பரவாயில்லையா? சரி. இந்த ஒம்பட்ஸ்மேன் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னு சொல்றேன் கண்ணா. ஓகே. ரெட்ரஸல் ஆஃப் கஸ்டமர் கிரீவன்சஸ்னா என்ன அர்த்தம்னா, கஸ்டமரோட ப்ராப்ளம்ஸ்ல எப்படி வந்து டிஸ்பியூட் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளத்தை பேங்க் வந்து எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. அதுல பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் ஸ்கீம்ன்றது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க எடுத்துன்னு வந்தாங்க. நான் அப்படியே ஒன்று கதை மாதிரியே சொல்றேன், அப்புறம் திருப்பி ஒரு வாட்டி ரீகேப் பண்றேன். ஓகே. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1995ல எடுத்துட்டு வந்தாங்க. அதை அண்டர்லைன் பண்ணிக்கூடா. 1995 35 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 ஞாபகம் இருந்தா இதுக்கோ. 1995ல இப்போ இந்த ஸ்கீம்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டை வந்து அட்ரஸ் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன்றது வந்து எப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கஸ்டமரை வந்து ஓட இன்ட்ரெஸ்ட் எந்த விதமான பாதிப்பும் அடையாம இருக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஸ்கீம். ஓகேவா? இதுல நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸோ ஹவுசிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸோ கிடையாதுடா. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்ன்றது என்பிஎஃப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவங்க இதுல பர்வியூல வர மாட்டாங்க. அதே மாதிரி இப்ப வந்து டிஎல்எஃப் ஹவுசிங் ஃபினான்ஸ்லாம் இருக்கு, அவங்கெல்லாம் வர மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு கஸ்டமரால பே பண்ண முடியலன்னு வச்சுக்கோயேன், ஏதோ ஒரு செக் பே பண்ண முடியும், இல்ல டிராஃப்ட்டோ இல்ல பில்லோ ஏதோ ஒன்று பே பண்ண முடியல கஸ்டமரால, அந்த மாதிரி கேசஸ். அதுக்கப்புறம் ஒரே ஒரே நிமிஷம்ண்ணா, ஒரே நிமிஷம். சொல்லுங்க செல்வண்ணா. ஆ அம்மா, நான் அம்மா உங்களுக்கு கால் பண்ணினேன் நானு. அதான் மகாலட்சுமி அம்மா வீட்டுக்கு போயிட்டு அந்த கயிறு கட்டின்னு வந்துட்டோம்மா. நாங்க காத்தாலே போய் கட்டின்னு வந்துட்டேன், ஒரு 9 மணிக்கெல்லாம் போயிட்டு. ஆமா, அவங்க வீட்ல காத்தாலே ஆயிடுச்சு. எனக்கும் கிளாஸ் இருந்தது, அதனால காத்தாலே இது பண்ணிட்டாங்க அவங்க. அதனால காத்தாலே போய் கட்டின்னு வந்துட்டு இப்ப கிளாஸும் ஆரம்பிச்சிட்டேம்மா நானு. நாராயணன் கிட்ட சொல்லியிருக்கேம்மா நானு. அவர் இந்த வீக்கெண்ட் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. எங்கேயோ ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸா போயிருக்காரு போல இருக்கு வேலைக்கு. அதனால சாட்டர்டே சண்டே வந்து பண்ணித்தரேம்மான்னு சொல்லியிருக்காருமா. இல்ல, எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்ல வைக்க சொல்லியிருக்கேன். கணேஷ் ஈவினிங் வந்து பாத்துப்பாமா. யாரு கணேஷ்கா? ஆம், அது நான் பார்த்துட்டு நைட்டு கொண்டு வந்துக்கிறேன் நானு. எப்படின்னு பாக்குறேம்மா நானு. வேண்டாம் வேண்டாம், நீங்க எதுவுமே பண்ண வேணாம். அந்த ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். நான் நைட்டு பாத்துக்கிறேன் எப்படி பிளான் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு கிளாஸ் வேற வேற டைமிங் மாத்தி போட்டிருக்காங்க. அதனால நான் மோஸ்ட்லி இன்னைக்கு சாப்பிடவும் மாட்டேன், அதனால தான். அதான் கணேஷ்க்கு நான் பாத்துக்கிறேம்மா, ஈவினிங் எப்படி பிளான் பண்றேன் நானு. ஆ நான் பாக்குறேன், அதான் எப்படின்னு பார்த்துட்டு செய்றேன் ஷூரா. தேங்க்ஸ்மா. ஆ ஓகே.
ஸோ இப்போ வந்து அது வரைக்கும் புரிஞ்சுதாடா? ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒம்பட்ஸ்மேன் ஸ்கீமை வந்து எந்த இயர்ல எடுத்துன்னு வந்தாங்க? நான் மறந்து போயிட்டேன். 1995ல எடுத்துட்டு வந்தாங்க. அது வந்து பப்ளிக்கோட கிரீவன்சஸ் அட்ரஸ் பண்றதுக்கு தான் எடுத்துட்டு வந்தாங்க. எல்லா பேங்க்ஸும் கவர் ஆகும் அந்த இதுல. ஆனா என்பிஎஃப்சிஸும் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸும் கவர் ஆகாது. அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்ணா. ஓகே. இப்போ அடுத்தது வந்து இது 10 பேஜ் தான். ஒரு 15 மினிட்ஸ்ல அப்படியே தரவா உனக்கு எல்லாம் எழுதணுன்றது சொல்லிடுறேன். ஈஸியா தான் இருக்கு, கஷ்டமாலாம் இல்லடா. இப்ப வந்து ஒன்றும் இல்லை, ஜென்ரலா பேங்க் கிட்ட இருந்து என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும் அப்படின்னு பார்த்தேன்னா, கஸ்டமர் வந்து லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாம இருப்பான், கரெக்டா? அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஏதாவது செக் கொடுத்தாங்கன்னா டிஸானர் ஆயிருக்கும், கரெக்டா? அப்புறம் வந்து லேட்டா லேட்டா வெரி குட், லேட் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ராடுலண்ட் வித்ராவல்ஸ்லாம் நடக்கும்ல, ஃபோர்ஜரிலாம், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாமே விடுவாங்க, அது ஒரு இஷ்யூ. அதே மாதிரி பேங்க்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்க்குள்ள சில விஷயம்லாம் பண்ணணும்னா நான் அதரன்ஸ் வித் பேங்க் பிரான்ச். கேட்க மாட்டேங்குதா? ஏன் அப்படி ப்ராப்ளம் ஆகுது? இப்போ கேக்குதா? ஓகே. நான் அதரன்ஸ் வித் பேங்க் பிரான்ச்சஸ் டு பிரிஸ்கிரைப் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அப்புறம் ஃபெயிலியர் டு ஹானர் கேரண்டி. கேரண்டி வந்து ஹானர் பண்ணுறதுக்கு ஃபெயிலியர் ஆயிடுறது, அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் ஹேவிங் அக்கௌண்ட்ஸ் இன் இந்தியா. அதாவது நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும்ங்கண்ணா, யாராவது கேரண்டி கொடுத்துருக்காங்க, அப்போ ப்ராப்ளம் அவங்க சரியா பண்ணலைன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இவங்க அம்பஸ்மெண்ட் அம்பட்ஸ்மன் ஸ்கீம் கீழே வரும், சரியா? அதுக்கப்புறம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இந்த பக்கம் கஸ்டமர் எண்ட்லேருந்து என்னலாம்னா, கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அது பேர் என்ன, பேங்க் வந்து சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு அதிகமான சார்ஜஸ் போட்டிருக்காங்க. அதாவது எப்படி சொல்றேன்னா, கிரெடிட் கார்டு கொடுத்துட்டு பேங்க் அதிகமான இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் போட்டிருக்காங்கடா, ஓகே? அப்புறம் வந்து சார்ஜஸ் எதுக்காவது ஒரு சார்ஜஸ்னா ஜாஸ்தியா போட்டிருக்கிறது, கஸ்டமரோட நோட்டீஸ்க்கே இல்லாம திடீர்னு இன்டர்நெட் பேங்கிங் ஒர்க்கிங் ஆகாம போடுது. சி இப்போ இந்த ஆக்சிஸ் பேங்க்னு ஒரு லைக் நிறைய இடத்துல இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம், ஏடிஎம் ஒர்க் ஆகலைன்னா கஸ்டமர் போய் எடுத்துக்க முடியாது, கரெக்டா? அப்போ என்ன ஆகிடும், எவ்ரிபடி வில் கம் டு த பேங்க் டைரக்ட்லி டு கெட் த அமௌண்ட், அந்த மாதிரி இஷ்யூஸு. ஸோ ஆனால் அது வந்து கண்டினியூஸ் இஷ்யூஸாக இருக்கிறத பட்சத்தில் சரி. அதே மாதிரி ஃபேர் ப்ராக்டிசஸ் கூட பிரியங்கா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ பிரியங்கா, ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஃபேர் ப்ராக்டிசஸ் கோடு, ஓகேவா? புரியுறதாடா? அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸை வந்து மீறிட்டாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே என்ன அர்த்தம், இந்த பேங்க் ஒம்பட்ஸ்மன் ஸ்கீம் அடியில வந்து there is a it these problems will all form under the roof of ombudsman scheme and the things will get resolved out of it. புரியுதா? திருப்பி சொல்லட்டுமா ஒரு வாட்டி? செக்கு வந்து டிஸானர் ஆயிடுறது, இல்லை லேட்டா பேமெண்ட் பண்ணிடுறாங்க, கேரண்டி வந்து கொடுக்கறதுக்கு தே ஃபெயில்டு, அப்புறம் வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க, எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிட்டேருந்து பயங்கர கம்ப்ளைண்ட் வருது, அப்புறம் வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ் கிட்டேருந்து கம்ப்ளைண்ட் வருது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எங்கெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னா, இந்த பேங்க் ஒம்பட்ஸ்மன் ஸ்கீம் கீழே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இது கஸ்டமர் எண்டில், பேங்க் எண்டில் என்னெல்லாம் பிரச்சனை, கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக போட்டாங்கன்னா, இல்லை வேற ஏதாவது எக்ஸசிவ் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் வந்து டெபிட் பண்ணிட்டாங்க தெரியாம, ஃபேர் ப்ராக்டிசஸ் கோடுன்னு ஒன்று இருக்குச்சுலாம், அது ஒரு பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை, அதை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்கன்னா இண்டிவிஜுவல் பேங்க்ஸு, அப்புறம் சர்வர்ஸ், பேங்கிங் சர்வர்ஸ் அப்பப்போ டவுனாக போகிறது, ஓகே? அப்போ என்ன ஆகிடும், கஸ்டமர்ஸ் யாராவது அக்சஸ் பண்ண முடியாது. நீ ரொம்ப கஷ்டமான விஷயமா யோசிக்க வேணாம், சிம்பிளா யோசிப்பாரு, சரியா? அதே மாதிரி ரிசர்வ் பேங்கோட கைட்லைன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணலனாலும் இந்த மாதிரி தான் ஆகும், புரியுதா? இதெல்லாம் தான்டா அம்பட்ஸ்மன். நீ ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பாருக்கன்னா, ஏபிசிடி ஒரே ஒரு ரைட் கிளான்ஸ் கொடு.
இந்த மாதிரி ஒரு கடம். ம், ஒரு நிமிஷம். ரைட் நோட்ஸ் ஆன் இந்த சாரி அதாவது ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஒம்பட்ஸ்மன் ஸ்கீம் அப்படின்னு கேட்பாங்க. இல்ல ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் த ஸ்கீம்ஸ் பேங்க் ஹாவ் டு அட்ரஸ் த இஷ்யூஸ் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்ன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கோத்ரு படிச்சலம் அது மட்டும். குட். முடிச்சியாடா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாரு. சிஸ்டம் சோ ஆர்பிள் இருக்கே. ஓகே. அதான்டா செல்லுமா. அதான் ஹைட் ஆயிடுச்சா? ஆ இப்ப பாரு கண்ணம்மா. இன் சப்போஸ் இதெல்லாம் இஷ்யூஸ்ன்னு சொல்றாங்க. சரியா? இதுக்கு இஷ்யூஸ் ரிசால்வ் பண்றதுக்கு ஆ, அதாவது ஆ, இப்ப பேங்க் ஒம்பட்ஸ்மன் ஸ்கீம்ல வந்து ஒரு விஷயம் வந்து எப்போ பேங்கிங் ஒம்பட்ஸ்மன் ஸ்கீம்ல இந்த இஷ்யூ எடுத்துட்டு போறாங்கன்றதுக்கு ப்ரொசீஜர் எப்பன்னா, சப்போஸ் கஸ்டமர் பேங்க் ரெண்டு பேருமே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி பேங்க் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா அப்போ பேங்கிங் ஒம்பட்ஸ்மேனுக்கு இந்த இஷ்யூ போகும். புரியுதா? அதே மாதிரி மேட்டர் வந்து ஒரு கோர்ட்லயோ ட்ரிபியூனல்லையோ இல்லை கன்சியூமர் ஃபோம்லையோ இல்லை பேங்கிங் ஒம்பட்ஸ்மனே வந்து இல்லை இந்த மேட்டரை நீங்க ஆம், பேர் என்ன எடுத்துட்டு போங்க. see banking ombud scheme is trying to resolve the dispute. Suppose they are not unable to dispute, the matter will go to court, tribunal and consumer forum. Second point. ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன நினைப்பாங்க, பேங்க்கும் கஸ்டமருமே சுமூகமா செட்டில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. செட்டில்மெண்ட் ஆகல அப்படின்னா அப்பதான் பேங்கிங் ஒம்பட்ஸ்மென்ட் கிட்ட போவாங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா? ரொம்ப வந்து
அந்த கிரெடிட் கார்டு ஆள் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டலைன்னா அவனை போட்டு ஹராஸ் பண்றது நிறைய படத்துல பார்த்திருப்போம். அது என்ன படம்? இரும்பு திரைன்னு ஒரு படம் பார்த்தியாடா? விஷாலோடது. அர்ஜுன் விஷால். தெரில. ஓகே. நீ நிறைய படத்துல பார்த்தேன்னா அந்த கிரெடிட் சும்மா ஒரு 2 3 சீன் அப்படி வந்துட்டு போகும். அதுல எப்படின்னா விஷால் வந்து ஏதோ ஒரு இதுக்காக வருவாங்க. அப்ப பார்த்தோன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து இறந்திருப்பாங்க. ஆனா கிரெடிட் கார்டு பயங்கரமா வாங்கியிருப்பாரு. ஒய்ஃபை போட்டு அந்த பேங்க்லேருந்து வந்த ஆள் ஹராஸ் பண்ணி கன்னா பின்னான்னு பேசிட்டு போவாங்க. மென்டல் மென்டல் டார்ச்சர் மாதிரி கொடுத்துட்டு போவாங்க அவங்களுக்கு, மென்டல் சஃபரிங் மாதிரி. அதுக்கு வந்து பேங்க் என்ன பண்றது அப்படின்னா 1 lakh rupees, 1 lakh rupees, it is basically a compensation for awarding not in excess of rupees 1 lakh. அப்போ மினிமம் 1 lakh உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாகணும். புரியுதா? ஸோ 1 2 3 4 5 6 ஓட க்ரக்ஸ் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஏதாவது இந்த எப்போ ஒம்பட்ஸ்மேன் ஸ்கீம் வருதுன்னா, இவங்க கஸ்டமரும் அண்ட் திஸ் பர்சன் வந்து ஷுட் த ரெஸ்பெக்டிவ் பேங்க் வந்து ஷுட் ப்ராப்பர்லி டாக் அண்ட் கம் டு சொல்யூஷன். இல்லை வரலன்னா ஒம்பட்ஸ்மேன் ஸ்கீம் படி அந்த நிறைய கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க கஸ்டமர்ஸை கொஸ்டின் மாதிரி கேட்கும்போது அப்போ என்ன ஆகும்? கஸ்டமர்ஸால எல்லாத்துக்கும் ப்ராப்பர் ஆன்சர் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ பேங்க் மேலே ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பேங்க் என்ன பண்ணுவான்? உடனே வந்து பேங்கிங் ஒம்பட் ஸ்கீமுக்கு வந்து உடனே கஸ்டமர் என்ன பண்ணுவான்? பேங்கிங் ஒம்பட் ஸ்கீமுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெசல்யூஷன் கொடுங்க, இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பேங்க்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி பேங்கிங் ஒம்பட் ஸ்கீம் வந்து ரெசல்யூஷன் கொடுக்கும். பேங்கிங் ஒம்பட் ஸ்கீமையும் ரெசல்யூஷன் கொடுக்க முடியல, கோர்ட்டுக்கு போவாங்க. தெர் இஸ் ட்ரிபியூனல், கோர்ட் ஆர் கன்சியூமர் ஃபோரம்க்கு போவாங்க. ஓகேவாடா? மெயினாக இந்த கிரெடிட் கார்டு லாஸ்ட்ல ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்து இன்ட்ரெஸ்ட்லாம் கட்டுங்கன்னா அந்த யாரு வந்து மெடல் டார்ச்சர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மினிமம் 1 லட்சம் ரூபாய் அபராதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பேங்கிங் ஒம்பட் ஸ்கீம் வந்து ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி இருக்காங்கடா, ஒரு ஆர்பிட்ரேட்டர் மாதிரி. யாரு தரப்புல கரெக்ட், யார் தரப்புல தப்பு நடந்திருக்குன்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரோலை வந்து அவங்க எடுக்கிறாங்க. புரியுதா கண்ணா? எஸ்பெஷலி அண்ட் நாட் ஒன்லி பிட்வீன் கஸ்டமர் அண்ட் பேங்க், ஈவன் சம்டைம்ஸ் இன்டர் டிஸ்பியூட் பேங்க்ஸ் ஆகும், பேங்க் உள்ளே டிஸ்பியூட்ஸ் ஆகும், அதையும் ரிசால்வ் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? ப்ரொசீஜர் படிச்சு பாரு செல்லம், இதுலேருந்து இது புரியுறதா பாரு. இது நான் சொன்னதை மட்டும் எடுத்துக்கோ, ஹை லெவலா தான், வேற எதுவுமே கிடையாது. நீ இமேஜின் பண்ணிக்கோ, இந்த மாதிரி ஒரு போட்டோகிராஃபிக் இமேஜின் மாதிரி பண்ணிக்கோ. 2 ஜூ இருக்கு, ஒரு ஜூ பேங்க், ஒரு ஜூ கஸ்டமர், 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஜூக்கும் சண்டை நடக்கிறது. சண்டை நடந்து ஒரு ரெசல்யூஷன் வந்தாங்கன்னா ஒம்பட் ஸ்கீம் வரமாட்டான். இல்லைன்னா ஜூ போய் டிகிடுன்னு ஒம்பட்ஸ்மேன் ஸ்கீமுக்கு வந்து போடுது. ஒம்பட்ஸ்மேன் ஸ்கீம் வந்து ரிசால்வ் பண்ணி வைக்கிறாங்க. ஒருவேளை ஒம்பட்ஸ்மேன் ஸ்கீம் ரிசால்வ் பண்றேன்னா குடுகுன்னு ட்ரிபியூனலுக்கு போகும், கோர்ட்டுக்கு போய் கன்சியூமர் ஃபோரம் போய் நியாயம் கேட்கும், இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டாங்கட்டு. ஏதாவது மென்டல் டார்ச்சர் என்ன பண்ற மாதிரி பண்றாங்க மாதிரினா பேங்க் ஷுட் பி லயபிள் ஃபார் தட் காம்பன்சேஷன். அதுல நிறைய மென்டல் டார்ச்சர் நடக்கிற ஒரு விஷயம் தான் கிரெடிட் கார்ட்ஸ். நீ கேள்விப்பட்டிருக்கியாடா கிரெடிட் கார்ட்ஸ்? இரும்பு திரைன்னு ஒரு படம் இருக்குடா, ரொம்ப நல்ல படம்டா. டைம் இருக்கும்போது பாரு. தட் படம் டாக்ஸ் யூ அபவுட் எப்படி கடன் இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோல பைசாவை வச்சு எப்படி விளையாடுறாங்க. நிஜமாலே ஒருத்தருக்கு நீட் இருக்கு, ஆனா அந்த நீடை எப்படி நிறைய பேர் பேக் எண்ட்ல மாஃபியா மாதிரி பண்ணி அவங்க அந்த நீடை வந்து இவங்க நெகட்டிவா எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றது அந்த படம். மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் இரும்பு திரை. ஓகே, அது அது சிலதெல்லாம் விட்டுடு, சில சீன்ஸ்லாம் விட்டுடு. அந்த கான்டென்ட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், யூ ஷுட் நோ. ஓகேவா கண்ணா? ம். படிங்க. ப்ரொசீஜர் 1 2 3 4 5 6 படிச்சுட்டு இதை படி, கோத்ரூ பண்ணு இதை. வாஸ் ஆல்சோ எம்பர்ட் டு ஆக்ட் அஸ் அன் ஆர்பிட். புரியுறதா பாரு? இந்த இமேஜின் பண்ணிக்கோ கண்ணா, 2 ஜூ, கஸ்டமர் அண்ட் பேங்கர். பேங்கர் வந்து அவங்க டிஸ்பியூட்டை வந்து ரிசால்வ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ பேங்கரை வந்து டிஸ்பியூட் ரிசால்வ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பேங்கர் வந்து டிஸ்பியூட் ரிசால்வ் பண்ணும்போது டிசால்வ் பண்ண வைக்கல அப்படின்னா அப்போ வந்து அந்த மாதிரி டைம்ல இவங்க வந்து ஒம்பட் ஸ்கீம் வந்து வராங்க.
ஒன்பது ஸ்கீம் வந்துட்டு அவங்களே ரிசால்வ் பண்ண முடியலன்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க, ட்ரிபியூலுக்கு போறாங்க. ஒரு வாட்டி கோத்ரூ பண்றியா செல்லம்? பண்றேன். ஒரு நிமிஷம் வந்துடுறேன்டா. செல்லம் படிச்சிட்டியாடா? ஈஸியா இருக்கா பிரியங்கா? எல்லா பாயிண்ட்டும் அப்படியே எழுதணும்லாம் இல்லடா கண்ணா. இரு நான் உனக்கு இன்னைக்கு ஈஸியா பண்ணி தரேன் இரு. இங்க பாரு செல்லம், இப்ப வந்து நீ எப்படின்னா கையில நோட் ஒன்று வச்சுக்கோ. இதெல்லாம் குட்டி டயக்ராம் மாதிரி போட்டு படிச்சானா ஈஸியா இருக்கும். இப்ப என்ன பண்ணுவேன்னா, இப்ப இந்த ரெண்டு ஜூ சும்மா ஒரு பொம்மை மாதிரி வரைஞ்சுக்கோ. இது பேங்கர், இது கஸ்டமர். சரியா? இப்போ இந்த பேங்க்குக்கும் இந்த கஸ்டமர் வந்து இவர் தான் கஸ்டமர் பேங்கர். இந்த கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட்டுக்கு வராங்க. பேங்கர் வந்து பண்ணி கொடுத்துறாரு. ரெண்டு பேருக்கும் ஹாப்பி, குமுதா ஹாப்பி, பிரச்சனை இல்ல. இதே இது திருப்பி இந்த கஸ்டமர் வந்து பேங்கர் கிட்ட வராரு. பட் பேங்கர் வந்து இல்ல, பயங்கர ஃபைட் ஆயிடுறது. ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுது. உடனே இவங்க என்ன பண்றாங்க, குடு 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 குடுன்னு இந்த பேங்கர் என்ன பண்றான், கஸ்டமர் கிட்ட வந்து ஜென்யூன் ரீசன் இருக்கு. கஸ்டமர் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். உடனே என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் ஸ்கீம் கீழே வரோம், அவங்கள வந்து அப்ரோச் பண்றான். அவங்க கிட்ட இந்த கஸ்டமர் வராங்க. சி ஃபர்ஸ்ட், அதாவது கஸ்டமர் வந்து கரெக்டா
பேங்கிங் ஒம்பட் ஸ்கீமோட மெயின் இது வேணா கஸ்டமர் வந்து கஸ்டமரோட இஷ்யூ கரெக்டா இருந்துன்ற பட்சத்துல அவங்க வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. புரியுதா செல்லம்? ஸோ பேங்கிங் ஒம்பட் ஸ்கீம் கிட்ட வரான் கஸ்டமர் வந்து இவங்க என்ன பண்றாங்க, பேங்கையும் கஸ்டமரையும் உட்காந்து வச்சு 2 பேரும் சுமூகமா பண்ணி விட்டுருந்தாங்க. அப்போ ஓகே ஃபைன். அப்புறம் என்ன ஆகுது, மூணாவது இன்ஸ்டன்ஸ் பேங்கிங் ஒம்பட் ஸ்கீமாலையும் பண்ண முடியலன்னு வச்சுக்கோயேன். அப்ப என்ன பண்ணுவான் கஸ்டமர், குடு 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 குடுன்னு வந்து கோர்ட்டுக்கு ட்ரிபியூனலுக்கு வருவான். ட்ரிபியூனல் ஓகேவா? ட்ரிபியூனல் கிட்ட இந்த மாதிரி இது பண்ண என் எல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவான். ட்ரிபியூனல் பண்ணி கொடுத்துட்டான்னா இஷ்யூ சால்வ். அவனும் இதுவாகலைன்னா உடனே கோர்ட்டுக்கு போவாங்க. இதே இது அப்படியே இதுக்கும் பேங்கருக்கும் இதே அப்ளிகபிலிட்டி தான். ஓகே, இதே ஃப்ளோ. பேங்கர் வந்து இதுக்கு இந்த பேங்கருக்கும் அப்ளிகபிள். ஆனா நம்ம கஸ்டமர் ஃப்ரண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் பேசணும். இது ஒரு ஸ்ட்ரெட். ஓகேவா செல்லம்? ஃபர்ஸ்ட் he will first try to promote a settlement between the என்னமா வாய்ஸ் கேட்கலையா? இப்போ எப்படிடா இருக்கு கண்ணா? இப்போ ஓகே ஓகே. கனிஷ்மா இது மட்டும் கொஞ்சம் குப்பையில போட்டுருங்களேன். நிஷ்மா கொஞ்சம் குப்பையில மட்டும் போட்டுருங்க, பாட்டி கிளம்பிட போறாங்க. இப்ப பாருக்கண்ணா, இப்ப எப்படி கேட்டா கேக்குது? இப்ப இந்த டயக்ராம் நீ போடு, நீயே போடு டயக்ராம் பாரு. பேங்கர் கஸ்டமர் போடு பார்க்கலாம் டயக்ராம். டயக்ராம் போட்டா உனக்கு புரியுதா? இதே டயக்ராமா இதே டயக்ராம் போட வேணாம். இதே டயக்ராமா மைண்ட்ல வச்சு நீ எழுது, அவ்வளவுதான். இதுதான் அவங்க சொல்றாங்க. போடு டயக்ராம் போடு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேங்கருக்கும் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்டா. இவங்க 2 பேருக்கு ஒருத்தனா கஸ்டமரும் பேங்க் கஸ்டமர் ஆர் பேங்கர் ஹூஸ்எவர் இஸ் ஹேவிங் த ஒரு பாயிண்ட் எழுதணும். ஹூஸ்எவர் இஸ் ரைட் or whosoever is genuine in their point will approach the next step. அதுக்கப்புறம் ombudsman, அதுக்கப்புறம் tribunal, அதுக்கப்புறம் court. ஏதுங்க ஏது போடுறா, இந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சு போடு. டயக்ராம் வரைஞ்சு பண்ணும்போது புரிஞ்சுதா? போடு. 11:30 விட்டா ஓகேவா இருக்க மாட்டா உனக்கு? ஓகேவாமா? சரி சரி, ஏது இது வெரி குட். இப்ப பாரு சொல்லுமா, இதோட இது வந்து சப்போஸ் இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் அக்செப்ட் ஆகலன்னு வச்சுக்கோயேண்டா, he will proceed to make an award. இது வேணும்னா எழுதிக்கோ, இல்லைன்னா விட்டுரு. இப்போ இது எல்லாமே கனெக்டட் பாயிண்ட். ஆனா இது செப்பரேட் பாயிண்ட். கிரெடிட் கார்ட்ஸ்ல மட்டும் கம்ப்ளைனன்ஸ் டைம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஹராஸ்மெண்ட். அதாவது கம்ப்ளைனன்ட்னா யாரு? ஹூ இஸ் அ கம்ப்ளைனன்ட்? யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவரை வந்து பண்றது, மென்டல் டார்ச்சர் கொடுக்க, டெய்லி வீட்டுக்கு போய் வெளியில கத்துறது, அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா ஓகேவா, அப்போ பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் ஸ்கீம்ல என்ன சொல்றதுன்னா, த பேங்க் ஆர் த பர்சன் ஹூ இஸ் கிவிங் சஃபரிங் டு தெம் வில் பி penalized with a compensation for minimum 1 lakh rupees. இது மட்டும் தனி பாயிண்ட் சொல்லலாம். புரியுதா? அப்ப ஆக மொத்தம் பேங்கிங் ஒம்பட் ஸ்கீமோட ரோல் என்ன, ஆர்பிட்ரேட்டர் மாதிரி இருக்காங்க அவங்களோடது. பஞ்சாயத்து தலைவர்னு சொல்ல மாட்டாங்க, கிராம பஞ்சாயத்து நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போமே டிவில எல்லாம். ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு, உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை சுமூகமா பண்ணி தருவாரு. அந்த ரோல் தான் வந்து பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் ஸ்கீம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஆளுங்களுக்கு மட்டும் கிடையாது, கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. 2006ல இருந்து பேங்க் டு பேங்க்.
இப்போ ஸ்டேட் பேங்க் டு ஐஓபியில் பிரச்சனைனா அதுக்கும் பேங்கிங் ஒம்பட்ஸ்மன் ஸ்கீம் வந்து வில் இன்டர்வென் அண்ட் ரிசால்வ் த டிஸ்பியூட்ஸ். புரியுதா? ம். குட். ஓகே. சரி, பரவாயில்ல. ஓகே, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986 போட்டுக்கோக்கணும். நீ என்னடா நினைக்கிற கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா? கரெக்ட். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது எப்படின்னா அந்த பேங்கிங் ஒம்பட்ஸ்மன் ஸ்கீம் வந்து கஸ்டமருக்கும் பேங்கருக்கான ப்ராப்ளம். புரியுதாடா? அது முடிஞ்சிருச்சு. அது புரிஞ்சிருச்சா? ஒம்பட்ஸ்மன் ஸ்கீம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கறது வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அதாவது நீயும் ஒரு கன்சியூமர், நானும் ஒரு கன்சியூமர். கரெக்ட். ஓகேவா? இந்த இயர் 1996 with objective to provide better protection for the interest of consumers. The basic thrust of this act வந்து speedy and inexpensive redressal of consumer grievances. See, இங்க ஸ்பெஷல் ட்ரிபியூனல்ஸ்ன்றது 3 லெவல்ல இருக்கு. டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் நேஷன். 3 லெவல். ஓகேவா செல்லம்? மூணுமே ரொம்ப ஈஸி கண்ணா. மூணுமே ரொம்ப ஈஸி, பெருசா கிடையாது. நீ என்ன எப்படி எழுதிக்கணும்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், ஓகே, நடுவுல வந்து ஸ்டேட் அண்ட் நேஷன் எழுதிக்கோ. டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருப்பாரு. ஓகேவா? அதுல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸோட வேல்யூ வந்து 20 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். புரியுதா? 20 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாது. அதாவது இதுல மெயின் விஷயம் என்னன்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு எடுத்து பண்றாரு இல்லையா பிரசிடென்ட்டா, அவங்க கீழே 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் உமனா இருக்கணும். ஓகேவா? ரெக்கக்னைஸ். இப்ப உன்ன மாதிரி பேங்கிங் படிச்ச ஆளா இருக்கணும்டா. ஒரு உமன் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. பேங்க் பத்தியா உன்னோட இது எவ்வளோ பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட் பாரு நீ எடுத்திருக்கிறது பிகாம் பேங்கிங். உன்னோட ரோலா இருக்கணும் பேச்சுலர்ஸ் டிகிரி ஃப்ரம் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஸ்பெஷலைசேஷன் இன் பேங்கிங். ஆக்சுவலா இது லைவா பார்க்கணும்னா 35 வயசு கீழே இருக்கணும். இன்டெகிரிட்டி ஸ்டாண்டிங்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பாரு நீ படிக்கிற சப்ஜெக்ட் தான் பாரு. எக்கனாமிக்ஸ், அப்புறம் காமர்ஸ் நீ ஏற்கனவே படிச்சுட்ட, அக்கௌண்டிங் படிச்சுட்டு இருக்க, பப்ளிக் அஃபேர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் படிப்ப. ஓகே. ஸோ நீ படிச்ச லைன்ல போனோம்னா நீ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு கீழே நீ ஒர்க் பண்ணலாம். அப்பனா பாத்துக்கோ, அந்த மாதிரி ரோல் உனக்கு. நீ என்ன பண்ணலாம்னா கேசஸ் நாட் எக்ஸீடிங் 20 lakhs எடுத்து பண்ணும். ஒரு குட்டியா போட்டு தரேன் பாரு, ஈஸியா இருக்கும். ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோ, டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்ல ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க. ஓகே, அவங்க கீழே 2 பேரு. அதுல ஒரு லேடி. லேடி வந்து 35 இயர்ஸ்க்கு கீழே இருக்கணும். அண்ட் நீ இப்ப இருக்கியே ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில இருக்க, உன் சப்ஜெக்ட்ஸ்லாம் ஸ்பெஷலைஸ் ஆயிருக்கணும். அவங்களோட மெயின் ஒர்க் என்ன? இட் ஷுட் நாட் எக்ஸீட் 20 lakhs. புரியுதா? வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஷுட் நாட் எக்ஸீட் 20 lakhs. அவ்வளவுதான், இதுனா போதும்டா. ம், இது ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இதே டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் தான் சென்ட்ரலுக்கும் இருக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கும். பெருசா வேல்யூ ஆகாது. பட் கேஸ் இருக்குல்ல, இப்ப 20 lakhs இருக்காங்க, அடுத்ததுல மோர் தென் 20 lakhs வரும் ஸ்டேட்ல. சென்ட்ரல்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். அவ்வளவுதான், மத்தபடி எல்லாமே ஒரே தான். பேங்கிங் நிறைய ஒரே மாதிரி இருக்கும் பிரியங்கா. என்ன சொல்றது, பீட்டிங் அரவுண்ட் த புஷ் மாதிரி இருக்கும். ஆனா டேட்டா பார்த்தா மட்டும் எக்ஸாஸ்டிவா தெரியும். ஆனா வள 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 வளன்னு எடுத்துட்டு போயிருப்பான். ஆனா படிச்சேன்னா ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஒரு நிமிஷம். இது வரைக்கும் புரிஞ்சுதா உனக்கு? புரியுதா? ஓகே, ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கோ எல்லாத்தையும் நீனு. இப்ப வரைக்கும். இப்ப நான் எந்த பேஜ் நம்பர் போனோங்கன்னா 22.5.
அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணி பாருடா. நான் சொல்றதுக்கு முன்னாடி நீயே கோத்ரூ பண்ணி ஈஸியா இருக்கா பாரு. ஆ 20.3 12:15 காட்ட வந்துருவாரா? ஓகே. ஏய் 20.5 இதுவாடா? கம்ப்ளைனன்ட் அப்படின்னா யாருன்னா நீ சொன்னியே அழகா. Complaint is given in regard to goods sold or delivered or agreed to be sold or delivered may be filed with the district forum by any customer-ஆ இருக்கலாம், ஓகே, consumer association-ஆ இருக்கலாம், சரியா? இல்ல numerous consumers having the same ஒரே எல்லா கன்சியூமருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை இருக்கலாம். இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஃபைல் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கம்ப்ளைனண்டா இருக்கலாம். ஓகேவாடா? டெத் ஆஃப் த கன்சியூமர்னா லீகல் ஹையர்ல கூட இருக்கலாம். கம்ப்ளைனன்ட்னா யாருன்னு சொல்றாங்க? கம்ப்ளைண்ட்னா யாரு? ஹூஸ் complaint in relation to any goods delivered or any service or agreed to be provided. Complainant இரு இன்னும் உனக்கு தெளிவா சொல்றேன். Who makes the complaint in a legal action ரா? இப்ப எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் கம்ப்ளைண்ட் இது பண்றேன்ல, நான் தான் கம்ப்ளைனன்ட். அப்பனா என்ன சொல்றாங்க? டெத் ஆன ஒரு பர்சனோட லீகல் ஹையரா இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம், ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் ஆளா இருக்கலாம், ஓகே, இல்லனா மோர் கன்சியூமர்ஸா இருக்கலாம், இல்ல கன்சியூமர் அசோசியேஷனா இருக்கலாம். புரியுதாடா? கம்ப்ளைனன்ட் யாரு? கம்ப்ளைண்ட் குடுக்குறவங்க. சரியா கண்ணா? கன்சியூமர்னா உனக்கு தெரியும்லடா, ஞாபகம் இருக்காடா? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல படிச்சிருக்கோமே. கன்சியூமர்னா யார் ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்றாங்க, யார் ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்றாங்க, ஓகேவா? அவங்க வந்து கன்சியூமர்ன்றது யாரு? இப்போ வந்து ஹையர் பர்ச்சேஸ்ல கூட கன்சியூமர். சரி, நான் பொசிஷன் ஓனர்ஷிப் ஃபுல்லாவே எடுத்துக்காம இருக்கலாம், ஓனர்ஷிப் ஃபுல்லா எடுத்துக்காம இருக்கலாம், ஆனா பொசிஷன் கூட எடுத்துக்கலாம், ஆனா அவனும் கன்சியூமர் தான். கரெக்டா? அப்புறம் பே பண்றேன்னு கூட சொல்லலாம். அவங்களாம் தான் கன்சியூமர் அப்படின்னு சொல்றாங்க. டெஃபிஷியன்சி இன் சர்வீசஸ்னா என்ன? சர்வீஸ்னா என்னடா ஃபர்ஸ்ட்? வாட் டு யூ மீன் பை சர்வீஸ்? சர்வீஸ் இஸ் நத்திங் பட் ஆக்ட் which is performed by a person with regard to any goods or services. Goods and services, அதாவது அத வந்து யூசர்ஸ்க்கு வந்து அவைலபிளா. இப்ப சர்வீஸ் ஜெனரலா சர்வீஸ்னா நான் உதவி செய்யறது, கரெக்டா? பட் கொரியரை கூட கொரியர் சர்வீஸ்னு சொல்லுவோம், கரெக்டா? டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்னு சொல்லுவோம், நர்சிங் சர்வீசஸ்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? ஒரு சர்வீஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் யூ, அதாவது எப்படி சப்ளை ஆஃப் கூட்ஸ்ன்றது ஒரு கூட இன்னொருத்தருக்கு கொடுக்குற மாதிரி, ஒரு ஒரு ஆம், எப்படி சொல்றது உனக்கு புரியுறதாடா? இப்ப வந்து கொரியர் இஸ் a சர்வீஸ்னா என்ன? they are what is their service? they are ensuring that they act as a facilitator role between the seller and the buyer, கரெக்டா? So which means that providing a facility, the service means providing a facility in connection with banking, financing, insurance, transport, supply of electrical or other energy, எல்லாமே, housing, construction, entertainment, amusement. இப்போ மால்ஸுக்குலாம் போற, மால்ஸுக்குலாம் என்ன சர்வீஸ் பண்றாங்க நம்மளுக்கு? ஹோட்டல் சர்வீஸ், கரெக்டா? அங்க போய் நீ சாப்பிடுற, அப்புறம் அங்க போய் விளையாடுவ, கரெக்டா? அப்புறம் சினிமா தியேட்டர் போவோம், அது ஒரு சர்வீஸ். see these are all service. சப்ளை ஆஃப் கூட்ஸ்ன்றது கூடு டிரான்சாக்ஷன் நடக்கிறது, சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ன்றது ஹாஸ்பிட்டல் சர்வீஸ், சினிமா, அதாவது டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், கொரியர் சர்வீஸ்,
nursing service. இந்த மாதிரி how do you provide a facility for the people to get the work completed, அதுதான் வந்து சர்வீஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. சரியா கண்ணா? இது புரியுறதா? இது கோத்ரூ பண்ணிக்கோ கண்ணா. அதாவது இந்த இந்த பேஜ் ஃபுல்லா கோத்ரூ பண்ண ஒரு வாட்டி. கம்ப்ளைனன்ட், கன்சியூமர் அண்ட் டெஃபிஷியன்சி, இது மூணுமே கோத்ரூ பண்ணிக்கோ. இப்ப நான் என்ன பேஜ் போகணும்டா? சரிடா சொல்லு. நீ அதுக்குள்ள கோத்ரூ பண்ணிட்ட. முடிச்சிட்டேனா சொல்றா? முடிச்சிட்டியாடா? ஸோ டெஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும்டா. வாட் இஸ் மீன் பை டெஃபிஷியன்சி? டெஃபிஷியன்சினா நான் ஒரு சர்வீஸ்ல நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இஃப் எனி சர்வீஸ் இஸ் நாட் டன் அப் டு த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், தென் இட் மீன்ஸ் தட் தெர் இஸ் அ டெஃபிஷியன்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்து ஒரு ஃபால்ட்டோ, ஒரு இம்பர்ஃபெக்ஷனோ, இல்ல ஒரு இன்னடிக்வசியோ, ஏதோ ஒரு சர்வீஸ்ல வந்து லாக் ஆகுது, குவாலிட்டி லாக் ஆகுது சொல்லுவாங்கல்ல. குவாலிட்டி இல்லப்பா சர்வீஸ்லன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல குவாலிட்டியே இல்ல சர்வீஸ்ல, இந்த ஹோட்டல்ல குவாலிட்டியே இல்ல, ஒரு மாதிரி இம்பர்ஃபெக்ஷன் இருக்கு, ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கு, சாப்பிட்டேன் ஆனா ஏதோ ஒரு இது இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அதை தான் வந்து டெஃபிஷியன்சின்னு சொல்றாங்க. அது இன் கனெக்ஷன் வித் அ பர்சனா இருக்கலாம், இன் கனெக்ஷன் வித் அ சர்வீஸா இருக்கலாம். ஓகேவா கண்ணா? ஸோ பேங்கிங் கம்பெனிஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நிறைய வந்து சர்வீஸ் பண்றாங்க. ஆனா எல்லாமே இட் ஷுட் கம் அண்டர் த பர்வியூ ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபோரத்துல இருந்து கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சதுக்கு அப்புறம், இல்ல இல்ல, கம்ப்ளைண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் வாங்கினதுக்கு அப்புறம் 21 நாளுக்குள்ள அவங்க அதை வந்து த்ரூ பண்ணணும் இல்ல ரிஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? எப்ப ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னா அதுல ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்தா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? டிஸ்கஸ் பண்ணி அதுல ஏதாவது டிஸ்பியூட் இருந்ததுன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கம்ப்ளைனன்ட் இருக்காங்கல்ல, கம்ப்ளைனன்ட்னா யாரு சொல்லுங்க? படிச்சு கஸ்டமரா இருக்கலாம், கஸ்டமர் அசோசியேஷனா இருக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம். டெத்தா இருந்தா அவங்க லீகல் இவங்களை வந்து கூப்பிட்டு பேசுவாங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசி ப்ராப்ளம் நிஜமாலே வந்து சென்சிபிளா அப்படின்னு பார்ப்பாங்க. இவங்க எடுத்துன்னு வந்தது சில பேர் வேர்னன்ட்டே எடுத்துட்டு வருவாங்கல்ல ப்ராப்ளம, சென்சிபிளான்னு பார்ப்பாங்க. சென்சிபிளா இருந்தா மட்டும்தான் the this district forum will take necessary actions, otherwise they will reject the complaint and intimate it to the respective complainant. புரியுதா கண்ணா? ஒருவேளை என்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் புரியுறதாடா? டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் என்னைக்கு கூப்பிடுறாங்களோ அன்னைக்கு இவங்க வரல அப்படின்னா, if the complainant fails to appear, if the complainant fails to appear on the date of hearing, the district forum may either dismiss the complaint for default or decide it on merits. Okay. Endeavor shall be made to decide the complaint within a period of 3 months from the date of receipt of notice. Okay. The district forum shall have the powers of a civil court under the Court of Civil Procedure 1908. அவ்வளவுதான் சொல்லுமா? ஓகேவா? அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் தான்டா அத்தாரிட்டி. அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆனா ஓகே சொல்லுவாங்க, ஃபேவரபிளா பண்ணி கொடுப்பாங்க. இல்லனா 21 நாளுக்குள்ள ரிஜெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா செல்லம்? ஓகே, இது வேண்டாம், ஃபைண்டிங்ஸ் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம்லாம் வேண்டாம். பேங்கிங் ஒம்பட்ஸ்மேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் பார்த்தோம்லடா, ஸ்டேட் கமிஷனும் அதே மாதிரி தான் கண்ணா. ஆனா அங்க வந்து லெஸ் தேன் 20 lakhs பார்த்தோம்ல, இங்க 20 lakhsல 1 crore இருக்கிற வேல்யூ ஆஃப் கூட்ஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா இவங்க எடுத்துப்பாங்க ஸ்டேட் கமிஷன். புரியுதா? ஓகே. நேஷனல் கமிஷன் எப்படின்னா 1 crore மேல இருக்கிறது, 3 ஸ்லாப் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் வந்து 20 lakhsக்குள்ள. ஓகேவா? இவங்க இப்போ படிக்கிறது ஸ்டேட் கமிஷன் 20 lakhsக்கு மேல 1 crore. நேஷனல் கமிஷன் 1 crore மேல இருக்கிற டிஸ்பியூட் எடுத்துப்பாங்க. ஓகேவா?
இனிமேதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணுமாடா? பேங்கரோட ரைட்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? அதான் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் உனக்கு என்ன தோன்றுது? ரைட் என்ன அப்படின்னா, ரைட் ஜெனரல் என்ன அர்த்தம்னா, பொசிஷன் ஆஃப் பேங்கர் ரைட் ஆஃப் ஜெனரல் லைன். ஓகே. ஏதாவது இப்போ ஒரு கஸ்டமர் வந்து அப்படியே எவ்ரி ரைட் டு அவங்க கிட்ட கூட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிக்காக வச்சுட்டு போயிருப்பான் இல்லையா, அதை அவங்க ரீட்டர்ன் பண்ணிக்கலாம் பேக்கர். அதை ரைட் ஆஃப் ஜெனரல் லைன் சொல்றாங்க. இட் இஸ் இட் இஸ் என்ஜாய்டு பை பேங்க் இஸ் லைக் the right of person to retain the goods belonging to another. புரியுதாடா? Until the demands of the goods, demands of the possession are satisfied. இப்ப say for example, இப்ப பேங்க் மூலியமா ஒரு ஒரு பொருள் வாங்கியிருக்கடா, பேங்க் மூலியமா ஒரு பொருள் வாங்கியிருக்க, நீ வந்து கரெக்டா அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டே வரணும் இல்லையா? ஒருவேளை பேமெண்ட் பண்றல பேங்க் என்ன பண்ணலாம், அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். கரெக்டா? ரிட்டர்ன் பண்ணிக்கலாமா? அதை தான் ரைட்னு சொல்றாங்க. ஸோ ரைட் ஆஃப் ஜெனரல் லைன். ஓகே. ரைட் டு செட் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா, இப்போ பேங்கர் நீ ஒரு கஸ்டமர் ஒரு பேங்க்ல எஃப்டி வச்சிருக்கான், 10 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கான். அதே பேங்க்ல கடனும் வாங்கியிருக்கான். இப்ப கடன் கொடுக்கலன்னா பேங்க் என்ன பண்ணலாம்? வேற பேங்க் கிட்ட ஆல்ரெடி எஃப்டி பிக்ஸட் டெபாசிட் 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கான்டா அந்த பேங்க்ல, கடனும் வாங்கியிருக்கான் 20 லட்சம் ரூபாய்க்கு. நான் 20 லட்சம் ரூபாய் ரீபேமெண்ட் பண்ணல, என்ன பண்ணலாம் பேங்க்? அந்த 10 லட்சம் ரூபாய அவன் எடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா? அதுதான் ரைட் டு செட் ஆஃப்னு சொல்றாங்க. they have got every right to adjust the amount due to him from a creditor against amount payable by him to the creditor. ஓகேவா? bank has got every right to set off the amounts whatever is due to him if they have any deposit with the bank, or set off between debtor and creditor can be done through bank. இங்க பாரு, ராம் is overdrawn his current account 1 லட்சம், கிரெடிட் பேலன்ஸ் 80,000 இருக்கு. அப்ப பேங்க் என்ன பண்ணலாம்? இந்த ரெண்டு அக்கௌண்ட்டையும் பண்ணி 20,000 ரூபாய் மட்டும் கிளைம் பண்ணலாம். கரெக்டா? பிக்ஸட் டெபாசிட்ல தான் சொல்றேன். பிக்ஸட் டெபாசிட்ல 10 லட்சம் ரூபாய் வச்சிருக்கான், லோன் 20 லட்சம் ரூபாய் வச்சிருக்கான்னா, பே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவன் 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் பே பண்ணிட்டான், 10 லட்சம் ரூபாய் பே பண்ணல, இந்த லோன் எடுத்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் ரைட் ஆஃப் ஜெனரல் லைன். அப்புறம் ரைட் டு செட் ஆஃப். அடுத்தது ரைட் ஆஃப் அப்ராப்ரியேஷன். அப்ராப்ரியேஷனா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம ஒரு டெபாசிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்றாங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம பண்ணிடுறாங்க, டெபாசிட் பண்ணிடுறாங்க. ஆனா ஏதோ ஒரு டெட் அரைஸ் ஆயிருக்குன்னா பேங்க் என்ன பண்ணலாம்னா, இந்த அமௌண்ட்டை வச்சு அந்த டெட்டை கிளியர் ஆஃப் பண்ணிடலாம். company deposits some money in the bank without specific instructions, and the money is not meant to discharge, but suddenly a debt arises now, this money can be adjusted against it. புரியுதா? அதே மாதிரி ஏதாவது வந்து பேங்க் வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி போயிட்டு பண்ணிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா வித்ட்ராவல்ஸ் பண்ணிட்டே இருக்கான்னா பேங்க் ஹஸ் காட் எவ்ரி ரைட் டு சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கமிஷன். சரியா? அண்ட் அது எப்படி சொல்லலாம், உன்னோட நீ மெசேஜ்லாம் பார்த்துருப்ப, அம்மா கிட்ட அப்பா கிட்ட கேட்டேன்னா திடீர்னு மெசேஜ் வந்துடும், உங்களோட அக்கௌண்ட்டை வந்து இவ்வளோ ரூபாய்க்கு டெபிட் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கூகுள் பே பயங்கரமா யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை டெபிட் கார்டை வந்து ரெஸ்பெக்டிவ் பேங்க்ல யூஸ் பண்ணாம வேற ஒரு பேங்கோட ஏடிஎம்ல யூஸ் பண்ணிருப்போம். அப்போ என்ன ஆகும், அவங்க பிடிப்பாங்கல்ல, சார்ஜஸ் பிடிப்பாங்கல்ல, ஆனா எஸ்எம்எஸ்ல நோட்டிபிகேஷன் பண்ணிடுவாங்க. புரியுதா?
அதே மாதிரி சரியா ஆப்ரேட் பண்ணலனா பேங்க் எல்லா ரைட்டும் இருக்கு டு க்ளோஸ் த அக்கவுண்ட். ஓகேவா? இது எல்லாத்தையும் இது வந்து இதுல போடவா உனக்கு? இது மட்டும் படி போதும். இப்போ நீ ஆட்டோல போறியா? சும்மா உள்ள போறதுக்கு முன்னாடி இது மட்டும் கோத்ரூ பண்ணிக்கோடா. அவ்வளவுதான். நான் இந்த லிங்க் மட்டும் வேணா அனுப்பிச்சு விட்டேன் மேடம். ஈஸியா இருக்கும்.